الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بصيرا ونذيرا بين يدي الساعة أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعلني من لدنك سلطانا نصيرا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال تعالى وسيق الذين كفروا إلى جهنم زمرا حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال لهم خزنتها ألم يأتكم رسل منكم يتلون عليكم آياته ويزكيكم ويعلمكم الكتاب والحكمة கண்ணியம் நிறைந்த அன்பு சகோதர சகோதரிகளே, பாசத்துக்குரிய பெரியோர்களே, அல்லாஹுடைய ரஹ்மத் அருள் கொடை இறங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அல்லாஹுடைய இல்லத்தில், அல்லாஹுடைய மஸ்ஜிதில், அல்லாஹுடைய தர்பாரில் அமர்ந்திருக்கிறோம். எல்லாத்துக்கும் புகழானவன், புகழ்ச்சி பெற்றவன், புகழ்ச்சி பேரப்பட்டவன் அல்லாஹ் ஒருவனே. அவனுக்கு நான் போற்றி புகழ்த்திய வண்ணமாக அவன் அனுப்பப்பட்ட தூதர் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவச் செய்வானாக. அவரை பின்பற்றி வாழ்ந்த அந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபே தாபீன்கள், குலஃபாயின்கள், ராஷிதீன்கள், எண்ணற்ற நல்லடியார்கள், இமாம்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் நிலவச் செய்வானாக. அன்புக்குரிய தோழர்களே, எனக்கு உங்கள் மத்தியில் கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு நரகம். நரகத்திலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான என்ன வழி, அதற்கான என்ன முயற்சிகள் செய்ய வேண்டும் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நரகம் என்பது அல்லாஹ் தஆலா ரெண்டு படைச்சிருக்கா, ஒன்று சுவர்க்கம், ஒன்று நரகம். இந்த சுவர்க்கம் நமக்காக தான், நரகம் நமக்காக தான். எது வேணும் என்பதை நாம் தீர்மானிக்கிறது தான் அங்கே அல்லாஹ்வும் தீர்மானிப்பார். முதல்ல நம்ம தீர்மானிக்கணும். உள்ளத்தில் நான் சுவர்க்கவாசியா
நரகவாசியா என்று நமக்கு உள்ளாரையே நாமே தீர்மானிக்கணும். முதல்ல நாம் அதற்கான ஆர்வமும் படணும். முதல்ல தீர்மானிக்கிறேன், நான் சுவர்க்கவாசி என்று தீர்மானித்த பிறகு அல்லது நரகவாசி என்று தீர்மானித்து விட்டால் அதற்கான செயல்களில் அது ஈடுபட வேண்டும். இப்போ நான் சுவர்க்கவாசி என்று தீர்மானிக்கிறேன் முதல்ல, அப்போ அதுக்கான முயற்சிகளை என்ன செய்வேன்? தொழுகுவேன், நோன்பு வைப்பேன், சுத்தமாக இருப்பேன். நம்ம அத்தஹரு நிஸ்புல் ஈமான், சுத்தமாக இருப்பது பாதி ஈமானுக்கு சமமானது. ஈமான் இருந்தாலே சுவர்க்கம் போயிட முடியும். அப்போ அந்த ஈமான் உறுதி இருக்கிறது, அந்த உறுதியானது அது என்ன செய்கிறது? சுவர்க்கத்தை போய் சேர்த்துருது. நம்ம அந்த உறுதியான ஈமானை வைத்துக் கொள்வது, சுத்தமாக்கி கொள்வது, தொழுகுவது, நோன்பு வைப்பது, ஜக்காத்து கொடுப்பது, ஹஜ் செய்வது, இன்னும் நற்காரியங்களில் ஈடுபடுவது, இது ஒரு புறத்தில் நற்காரியங்கள். அதே நேரத்தில் நிறைய பேரை பார்க்குறோம், எடுத்த பேச்சுக்கு எதை வேணாலும் பேசுவார். ஹராமான பேச்சு, பொய்யான பேச்சு, திருட்டான பேச்சு, எல்லா செயல்பாடுகளும் அவர்கிட்ட இருக்கும். நம்ம அவரை தன்னைத்தான தீர்மானித்துக் கொள்கிறார் நரகத்துக்குரியவர் என்று. இந்த மாதிரி முதல்ல தீர்மானம் செய்து கொள்வது ஒன்று. அதற்கு பிறகு அந்த நரகத்திலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக செயல்பாடுகள் செய்து கொள்வது, இது ரொம்ப முக்கியமான ஒரு செயல்பாடு. ஒரு நரகவாசி இருந்தார் என்று சொன்னால் எவ்வளெல்லாம் பேசணுமோ, எவ்வளோ பித்தலாட்டம் செய்யணுமோ அத்தனை பித்தலாட்டங்களையும் அந்த நரகவாசி செய்வான். ஆனால் அதே நரகத்தை அவன் நேசிக்காத சுவர்க்கத்தை நேசிக்கக்கூடியவன் என்ன செய்வான்? அவனுடைய தொழுகை, இபாதத்து, ஈமான், அவன் எல்லா செயல்பாடும் அவனிடத்தில் உண்டா. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பள்ளிவாசல்ல தொழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பள்ளி வாசலிருந்து கடந்து ஒரு ஜனாதா செல்லுது. அப்போ மக்களை பார்த்து கேட்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த போகிறது அந்த ஜனாதா, ரொம்ப கெட்ட மனுஷன். மக்கள் ஒரு தீர்மானம் தருகிறார், அவன் கெட்டவன் என்று சொல்லும்போது அவன் நரகவாசி. இன்னொரு புறத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாதா போகிறது, எப்படி ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு மக்கள் ஒரு தீர்மானம் தருகிறார், நல்லவன் என்று. அந்த மாதிரி நல்லவன் என்று பேர் எடுக்கும் போது அது நல்லதையாக கிடைக்கக்கூடியது. இதே நேரத்தில் இன்னொரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் உட்கார்ந்து இருக்காரு, ஒரு ஆள் நடந்து போறாரு. இவர் எப்படின்னாக்கா சரியில்லை அதில் அந்த சொல்லலாம் அப்படின்றார். அப்போ சரியில்லைன்னு சொன்னால் இவங்க நரகவாசம். இன்னொரு ஆள் போறாரு, இவர் எப்படின்னு கேட்குறாரு. இவர் நல்ல மனுஷன் அப்படின்னு, நல்ல பேச்சுகள் நல்ல அதனாலேயே இவர் சுவர்க்கம் போவார் அப்படின்றாங்க. இந்த மாதிரி சுருக்கமாக சொல்லிக்கிட்டு வர செய்தியை ஒரு ஆள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, பெரிய பைசா உள்ளவர், பணக்காரர், அந்தஸ்துக்குரியவர், 4 பேருக்கு மத்தியில் இவர் பேச்சு எடுப்படும் யார சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை பற்றி சொல்றாரு. அவர் தொழுவாரா என்று சொன்னால் தொழுவ மாட்டார். அப்போ அவர் உண்மையிலே வெற்றியான ஒரு மனிதன் கிடையாது, நரகவாசி தான் அவருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அதோ அவர் ஒரு ஆள் தொழுதுகிட்டே இருக்கார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு சொல்றாங்க, இவர் எப்படின்னு கேட்குறாரு. இவர் 5 வேளை தொழுவார், நோன்பு வைப்பார், எல்லாம் செய்வார். ஆனால் மக்களுக்கு மத்தியில் இவருக்கு எந்த ஒரு அந்தஸ்தும் கிடையாது அப்படின்னு. அப்படியா? இவர் தான் அல்லாஹ்வுடைய இடத்துல அந்தஸ்துக்குரியவர். தாழ்த்தப்பட்ட ஒரு மனிதன், மக்களால் தாழ்த்தப்பட்டவன், ஆனால் உண்மையிலே அவனுடைய வணக்க வழிபாடுகள் நிச்சயமாக இருக்கிறது என்று சொன்னால் அவன் சுவர்க்கவாசியாக இருக்கான் அப்படின்னா. இந்த மாதிரி சுவர்க்கம் நரகம் என்பதை நமக்கு நாமே தீர்மானித்துக் கொள்வது ஒரு முக்கியமானது. இரண்டாவது அம்சம், அந்த நரகம் என்று சொன்னால் ஏதோ அல்லாஹ் சும்மா தயாரித்து வச்சிருக்காங்க, அது நெருப்பால் தயாரிக்கப்பட்ட ஒரு நரகமாக இருக்கிறது. இது எப்போ மனுஷன் பார்ப்பான் அப்படின்றது முதல் கட்டமாக நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயமாக இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்து முடிக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய குல் யதபப்பாக்கும் மலக்குல் மௌத்தில்லதி உக்கில பிக்கும் சும்மா இலா ரப்பிக்கும் துர்ஜாஊன். நபி, நீ மக்களுக்கு கூறுவீராக, மலக்கு காத்து கொண்டு இருக்கிறார்கள், மலக்குல் மௌத்து அவர் உங்களுடைய வீரை பெறுவதற்கு
பேணுவதற்காக என்று சொல்றார். அப்ப அந்த உயிரை பேணுவதற்காக காத்து கொண்டு இருக்கிறார்களே, அந்த மலக்கு அவர் ஒரு உயிரை கைப்பேறக்கூடிய நேரத்தில் அப்போ அவர் பார்ப்பார். அந்த ஒரு செகண்டுக்குள்ள இன்னைக்கு உலக விஷயத்தை 10 வருஷம் வரலாற ஒரு 3 மணி நேரத்தில் படமாக பார்த்து முடிச்சிடும். உண்டா இல்லையா? என்ன இன்னைக்கு எங்க இருக்கிற ஒரு விஷயங்கள் எல்லாம் ஒரு 2 நிமிஷத்துல பார்த்து முடிச்சிடுறோம். என்ன எல்லாமே செய்திகள் நமக்கு தெரிஞ்சிருது. அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய சக்கராத்துடைய நேரம் ஒன்று ஏற்படுத்துகிறான். மௌத்துக்கும் சக்கராத்து ஹக்கத்து குர்ஆன் சூரத்துல் காஃப்ல அல்லாஹ் சொல்றாரு, சக்கராத் என்றது ஹக்கானது, உண்மையானது, நிலையானது. அது நிச்சயமா எல்லாருக்கும் உண்டு. ஆக்சிடென்ட்ல மௌத்தாரா பாருங்க, அவனுக்கு சக்கராத் உண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஆக்சிடென்ட்ல நான் மௌத்தாரேன்னாக்க செகண்ட்ல மௌத்தாரேன்னா அப்பவும் சக்கராத் உண்டுன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த போர்க்களத்தில் மௌத்தாருவானுக்கும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவனுக்கு சக்கராத் உண்டு என்று சொன்னாங்க. நிமிடத்தில் முடிஞ்சது. யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு கண் மூடி கண் திறக்கிறதுக்கு முன்னாடி என்ன சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சி காலத்தில் அந்த ஒரு சீமாட்டியுடைய அரசுடைய சீமாசத்தை என்ன செய்ய ஜின்னு கண்மூடி திறக்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த சீமாசத்தை நான் வைக்கிறேன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த ஜின்னு சொல்லிச்சு, அதோட ஃபாஸ்டா மனித நான் கலந்து வைக்கிறேன்னு சொல்லி கலந்து வச்சாங்க இல்லையா? அதோட ஃபாஸ்டா அந்த சக்கரத்துக்குள்ளார உங்களுக்கு காணப்படும். ரொம்ப ஃபாஸ்டா அப்படியே சக்கனுக்குள்ளார காணப்படும். அதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான துஆவை கேட்டார். அல்லாஹும்ம ரஹ்மதக அர்ஜு வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன். அந்த கண் மூடி இமைக்கக்கூடிய நேரம் கூட என் பொறுப்பில் என்னை விட்டு விடாதே யா அல்லாஹ், நீ உன்னுடைய பொறுப்பில் என்னை வச்சுக்க அப்படின்னு துஆ செய்யுங்கன்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. அந்த இமைக்கக்கூடிய நேரத்தில் நடக்கக்கூடிய விஷயம்தான் பெரிய பாதகமான விஷயம். இதுதான் அந்த சக்கராத்து நேரத்தில் அப்போ என்ன செய்யப்படும்னாக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, சுவர்க்கமும் எடுத்து காட்டப்படும், நரகமும் எடுத்து காட்டப்படும். அவனுடைய பதட்ட நிலை ஏற்பட்டு விடும். அப்பவே அவன் நரகவாசியா இருந்தா முதல்ல சுவர்க்கத்தை எடுத்து காட்டப்படும். இந்த சுவர்க்கத்தை பாரு எவ்வளவு அலங்காரமாக அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறது. இதை பார்த்துட்டு அப்புறமா இதுதான் உனக்கு கொடுப்பதற்காக வாக்கு கொடுக்கப்பட்டது, ஆனா இப்போ உனக்கு கிடைக்கக்கூடியது தோ நரகம் என்று அந்த மறு செகண்ட்லயே அந்த நரகத்தை எடுத்து காட்டப்படும். அந்த நரகத்தை அவர் பார்ப்பான். அவ்வளவு விசாலமானது, அவ்வளவு பெருசானது, அவ்வளவு கடுமையானது, அப்போ அவ்வளவு பெரிய வெப்பமானது. அவன் தாங்க முடியாத அவனுடைய நெற்றிகள் வேர்த்து விடக்கூடிய காட்சிகளை அவனுக்கு காணப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதே போல சுவர்க்கவாசியாக இருந்து விட்டான் என்று சொன்னால் முதல்ல நரகத்தை காட்டப்படும், அதுக்கு பிறகு சுவர்க்கத்தை காட்டப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த நாளை நரகம் முதல்ல காணப்படுவது அந்த சக்ராத்துடைய நேரத்தில் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நரகத்திலிருந்து அந்த சக்கராத்துடைய வேதனையிலிருந்து காத்து கொள்வதற்காக ஒரு அழகான துஆவை கற்றுத்தராங்க. என்ன? அல்லாஹும்ம ஐன்னி அலா சக்கராத்தில் மௌத் வ ஹமராத்தில் மௌத். யா அல்லாஹ், மௌத் நேரத்தில் ஒரு சக்கராத் ஏற்படுது, அந்த சக்கராத்திலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக. அதே நேரத்தில் பதட்டம் ஏற்படுகிற அந்த நிலையிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்து இருக்கிறார்கள். அந்த துஆவை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இந்த மாதிரி ஏன் என்று சொன்னால் அந்த நேரத்தில் நரகத்தை காட்டும் போது சிலர்கள் என்ன செய்வாங்க, அடி கழுவுறதுக்கு மோகன்சா போவார். பார்த்தா பின்னால மலம் கழிந்திருப்பாரு, சிறுநீர் கழிந்திருப்பாரு. அந்த நரகத்தை பார்த்து பயந்துருவாங்க. இந்த மலக்கு மௌத்துக்களை பார்த்து பயந்துருவாங்க. அதனால தான் மலம் வெளியாகிவிடும் என்று. இன்னும் சொல்ல போனால் ஹமல தைனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காணப்படுகிறது. ஒரு கர்ப்பத்தில் உள்ள ஒரு பெண்மணி கூட கர்ப்பம் வெளியேறுவதும் கூட அவருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அந்த சக்கராத்துடைய வேதனையாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அடுத்தபடியாக இந்த நரகவாசி
இந்த நரகவாசியை அல்லாஹு தாலா கபரில் வைக்கும்போது கபரில் அவனுக்கு அந்த 3 விதமான கேள்விகளை கேட்கப்படும். அந்த கேள்விக்கு அவனால் பதில் சொல்ல முடியாது. உண்மையிலே இங்கே தொழுது நல்லவனாக இருந்தான் என்று சொன்னால் உன்னுடைய ரப்பு யாருன்னா அல்லான்னு சொல்லிடுவான், உன்னுடைய ரசூல் யாருன்னா முகமது ஸல்லல்லாஹு, உன்னுடைய மார்க்கன்னா இஸ்லாம் என்று சொல்லிடுவான். இந்த 3 விதமான கேள்வி தான் சிம்பிளான கேள்வி. அதற்காக தயாராக்கிக் கொள்வது தான் இந்த உலகம். இந்த உலகத்தில் நீங்கள் தயாராகிறது ஜும்மாவுக்கு முன்கூட்டி வருவது, ஒவ்வொரு தொழுகைக்கு முன்கூட்டி வந்து தக்பீரத் தஹ்ரீமாவுடன் தொழுது கொள்வது, இவைகள் எல்லாம் சிறந்ததாக இந்த நரகத்திற்கு தற்காத்துக் கொள்வது. அடுத்தபடியாக அந்த கபரில் வேதனை நடைபெறும். இந்த அளவுக்கு வேதனை நடைபெறும் என்பது சொல்லி மாற முடியாத அளவுக்கு அந்த நரகத்தினுடைய அடித்தளமே உலகத்தினுடைய அடித்தளங்களாக இருக்கிறது என்பதை நாம் வர சிக்கினோமா அதனாக்கமா சிக்கின் கிதாபும் பொய்ப்பிக்கக்கூடிய அந்த ஆளுகளுக்கு ஏற்படக்கூடிய சித்தீன் என்று சொல்லக்கூடிய அடித்தளத்தில் அவர்களை எடுத்து வைத்திருவோம். இந்த கபரிலிருந்து கீழே போய் அல்லாஹ் வச்சுக்கிட்டு அல்லாஹ் தண்டனை கொடுத்துக்கிட்டு இருப்பான். ஆனால் நமக்கு தெரியாது, மண்ணோட மண் இந்த உடம்பு ஆகிவிடும். ஆனால் நம்முடைய வீர் ஒருபோதும் அழிந்து விடாது. அந்த வீரோடதாக இருக்கும். அந்த பொம்மைக்கு நாமெல்லாம் ஒரு சதை பொம்மை போன்றது. ஆனால் இதற்காக எந்த ஒரு பலனும் கிடையாது. கையில் காலில் வாயில் மூக்கில்னாலும் கூட வீர் இருக்கா? வீர் இருந்தால் அந்த வீருக்கு தான் அந்த வீர் அந்த கபருக்குள்ளார அடித்தளத்தினுடைய வைத்து அவனை தண்டனை கொடுத்து கொண்டு இருக்கும் நரகவாசிகளுக்கு. அதே நரகவாசி அல்லாஹ் தஆலா கயாமத்து நாள் எழுப்பப்படுவார்கள். என்ன இந்த உலகம் ஏன் இந்த மாதிரி அப்படின்னு ஒரு தவித்த வண்ணமாக எழுவான் என்று வரலாறுகளில் குர்ஆன்கள் எடுத்து காட்டுகிறது. அடுத்த கட்டமாக பாருங்கள், அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் அவன் நிறுத்தப்படக்கூடிய நேரத்தில் அந்த நரகவாசிகளுக்கு ஏற்படக்கூடிய வெப்பத்தினுடைய கஷ்டத்தினால் அவன் துடியாய் துடித்து விடுவான். அந்த நேரத்தில் அவுசை கௌசருடைய தண்ணீர் கூட அவனுக்கு நசீபாகாது. அடுத்த கட்டமாக எங்கே போகிறான்? நம்ம பார்க்கும்போது நரகத்துக்கு போகிறான். இப்போ நரகத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான். சூரத்து ஜுமர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் என்ன வசீகல் லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா, நிராகரிக்கப்பட்ட அந்த நரகத்துக்கு சொந்தக்காரனாகிய நரகத்திற்கு விரட்டி செல்லி கொண்டிருப்பார்கள். நரகத்துக்கு எப்படி போடுவாங்க? அப்போ நரகத்துக்கு விரட்டி கொண்டு செல்லக்கூடிய நேரத்தில் நரகத்தில் போட்ட பிறகு கூட ஒரு கடுமையான வேதனை. அந்த நரகம் எவ்வளவு பெருசாக இருக்கும் என்பதற்கான ஒரு சின்ன ஒரு ஹதீஸை காணப்பட்டால் போதும். ரொம்ப பெரிய ஹதீஸை பார்க்க தேவையில்ல, சின்ன ஒரு ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாவும் கூட உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த நேரத்தை பார்த்து ஒரு சத்தம் வருது, தமான் விழக்கூடிய ஒரு சத்தம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ்க்கு தெரியலனாக்கா கொஞ்ச நேரம் கண்ணு மூடி இருப்பாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொல்கிறாங்க, அப்போ இது 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி, எத்தனை ஆண்டு? 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி நரகத்தில் ஒரு கல் போடப்பட்டது. அந்த கல் இன்னைக்கு தான் போய் சேர்ந்துருக்கு. அந்த சேர்ந்த அந்த சத்தம் தான் இப்போது கேட்டு இருக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்போ நரகம் எவ்வளோ பெருசா இருக்கும்? ஒரு கல்லை தூக்கி போட்டாலே போய் சேர்றதுக்கு என்ன ஆகிறது? 70 ஆண்டுகள் எவ்வளோ பெரிய நரகமாக இருக்கும். அந்த நரகத்தில் வெப்பம் தாங்க முடியாத சின்ன நெருப்பு கட்டி, பெரிய நெருப்பு கட்டியுடைய வெப்பத்தை தாங்க முடியாத அல்லாஹ்கிட்ட துஆ செஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னண்டா, யா அல்லாஹ் இந்த நெருப்பு பெரிய கட்டியிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. அப்போ தாங்க முடியாத உஷ்ணத்தினால வருடத்தின் 2 முறை அல்லாஹ் அதுக்கு கட்டளையிடுவாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வெயில் காலத்தில் ஒன்று, மழை காலத்தில் அல்லாஹ் தஆலா கட்டளையிடுவான். அந்த நெருப்பை மூச்சு விட்டுக்கொள், நரகமே ஒரு மூச்சு விட்டுக்கொள். அந்த மூச்சு விடுறோம் இல்லையா, அதோடைய ஆவி தான் இந்த பூமிக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், நெருப்பு அதிகமாக கொதிக்க வைக்கிறது, அதிகமாக உஷ்ணம் ஏற்படுத்துகிறது. ஏன் என்று சொன்னால், மனிதன் வணக்க வழிபாடுகளில் குறைவாக காரணத்தினால். இப்போ நம்ம அதிகமாக தொழுது இபாதத் செஞ்சோம்னாக்கா தானா இந்த வெப்பம் என்ன ஆகிடும்? அப்படியே சைலண்ட் ஆகிடும்.
அப்படியே இந்த வெப்பம் குறைஞ்சிடும். ஏன்னா நெருப்பு வந்து அங்க அணைக்கப்பட்டு விடும். எங்க? நரகத்துல. அந்த நரகத்தை நீங்க அதிகமாக தொழாத காரணத்தினால், இபாதத்தை செய்யாத காரணத்தினால் அந்த நெருப்பு மூட்டி எரிக்கப்படுகிறது. அது எரிக்க எரிக்க அதனுடைய ஆவிதான் அதிகமான உஷ்ணத்தை நமக்கு ஏற்படுத்தி, நாம சொல்ற ஏசி இருக்குது, நம்ம கூலர்ல போய் உட்காந்துக்கிறோம், பேருக்குள்ள உட்காந்துக்கிறோம். என்னதான் உட்கார்ந்தாலும் ஏன் இந்த நெருப்பினுடைய ஆவி இந்த அளவுக்கு வீசுகிறது? ஏன் இவ்வளவு 110 டிகிரி வீசுது, 11 டிகிரி வீசுது, 7 டிகிரி வீசுது? அதை நம்ம பார்க்கணும். முதல்ல அதற்கான என்ன காரணங்கள் தேடணும். தாவா பணி நம்மகிட்ட இல்லை, நம்மகிட்ட இஸ்லாமிய பணிகள் இல்லை, நம்முடைய இஸ்லாமிய பணி வழக்கங்கள் நம்மிடத்துல இல்லை, நம்முடைய குடும்பத்தில் இல்லை, நம்முடைய செயல்பாடுல இல்லை, நம்முடைய வீடுகளில் இல்லை, நம்முடைய இபாதத்தில் இல்லை. இந்த மாதிரி நமக்கு பின்தாங்கி கொண்டிருக்க காரணத்தினால்தான் திருட்டுகள், பொய்கள், பித்தலாற்றங்கள் அதிகரிக்க காரணத்தினால்தான் இந்த உஷ்ணங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக நாம் அதிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு நாம் முதல்ல தோபா செய்யணும். நம்ம முதல்ல தோபா செய்யணும், மக்களுக்கு தோபாயின் பால் அழைக்கணும். மூன்றாவது அவங்களுக்கு தாவா பணிகளை செய்யணும். அங்கங்க பயான்கள் வச்சு நம்ம நடத்திக்கிட்டே இருக்கணும். இப்படி செய்யும் போது உஷ்ணங்கள் குறைய வாய்ப்பு இருக்கிறது. எல்லாருக்கும் குறைக்கணும், நமக்கு எல்லாம் குறைச்சிடும். அவருடைய உஷ்ணம் குறைஞ்சிடும், அவருடைய அசாவுடைய உஷ்ணம் குறைஞ்சிடும், அந்த கயாமத்தினால உஷ்ணம் குறைஞ்சிடும். அடுத்த கட்டமாக பாருங்கள், அந்த நரகத்துல உங்களை தூக்கி போட்ட உடனே நரகத்திலிருந்து சுவர்க்க வாசித்தாங்க இல்லையா, எட்டி பார்த்தோம்னா பார்த்து என்னடா இது, அவர் ஹஜ்ஜு செஞ்சவர் ஹாஜி சாபு நிறைய பயான் செஞ்சது, இந்த ஹஜ்ரத்து என்ன நிறைய வந்து ஷஹீதாக்கப்பட்டவர், இன்னும் நல்ல தர்மங்கள் பண்ணவர் கனி, இப்படியெல்லாம் இந்த மனுஷன்லாம் உள்ள கிடக்குறாங்களே. ஏன் உள்ள கிடக்குறாரு? இவர் முத்தோதி ஆச்சு, இவர் ஹஜ்ரத் ஆச்சு, இவர் அவர் ஆச்சுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அந்த தொழிலாளி மேலேருந்து எட்டி பார்த்து நரகத்தை பார்த்து கேட்பாங்க, ஏன்ப்பா இங்கே கிடக்குற, நீ எவ்வளோ இபாதத்தை செஞ்சிருக்க, என்னென்ன செஞ்சிருக்க, நீ ரொம்ப ஏழைகளுக்கெல்லாம் உதவி செஞ்சிருக்க, ஆனால் நீ இப்போ நரகத்தில் இருக்கிறியே, என்ன காரணம்? இல்லம் நக்கும் முசல்லி, என்ன நான் தொழுவலை, எல்லாம் செஞ்சேன், ஆனால் செய்யலை, என்ன செய்யலை, தொழுகை இல்லை. தொழுகை இல்லைனாலும் கூட நான் குர்பானி கொடுத்தேன், நான் ஹஜ்ஜு செஞ்சேன், எல்லாம் நற்காரியம் பண்ணேன், வாரி வாரி வழங்கினேன், மசீதுகளை கட்டி கட்டி விட்டேன், ஆனால் ஒன்றும் என்ன இல்லை, தொழுகை இல்லைன்னு சொல்ல முடிஞ்சு போச்சு. தொழுகை ஒரு முக்கியத்துவம். அந்த தொழுகையிலும் கூட இமாமும் ஜமாத்து முக்கியம். எந்திரிச்சு தொழுகிறோம், 7 மணிக்கு எந்திரிச்சா போதும், அல்ஹம்துலில்லாஹ். என்ன கடையில் போய் உட்காரணும், எனக்கு அடுத்த விடாசு போகணும், இங்கே போகணும், அங்கே வேலை இருக்குது, ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சு கொஞ்ச நேரம் தொழுதுக்கலாமே, அந்த மாதிரி தொழுகை குறிப்பிட்ட நேரம். அந்த இன்னும் சலாதக்கான மீனை மோக்கூட்டா அது என்ன செஞ்சுட்டான், அல்லாஹ் வந்து ஒரு மோமின்களுக்கு தொழுகை ஒரு முஹர்ரரை செஞ்சிருக்கான், ஒரு தீர்மானம் வச்சிருக்கான். அந்த கரெக்டாக அந்த நேரத்தில் தொழுகணும், அதை மாற்றி தொழுகிறது நம்ம கிடையாது. சரி, அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒன்று. ரெண்டாவது விஷயம், நரகத்தில் கேட்கப்படுவது என்ன பாருங்க, கடைசி இந்த வசனத்தை சொல்லிட்டு முடிச்சிடறாங்க. வசீதல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஹத்தா இஸா ஜாஊஹா வஃபுதிஹத் அப்வாபுஹா வகால லஹும் ஹஸனத்துஹா அலம் யஅதிகும் ருசுலும் மின்கும் யத்லூன அலைக்கும் ஆயாத்திஹி வயுஸக்கிக்கும் வயுஅல்லிமுல் கிதாப. அந்த நரகத்தில் போட்டு எரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அப்படியே துடியாய் துடிப்பீங்களா? துடியாய் துடிக்கக்கூடிய நேரத்தில், துடியாய் துடிக்கிற நேரத்தில், தாங்க முடியாத வெப்பத்தில் துடியாய் துடித்து கத்தி கத்தி அழுவீங்களா? அப்போ கத்தி கத்தி அழுகக்கூடிய நேரத்தில் மலக்குமார்களை கூப்பிட்டு கேட்பீங்களா? ஐயோ மலக்கு, நாங்கள் கத்துறது காதில் விழுலையா? அப்போ வந்து இவர் ஜும்மா தொழுது இருப்பார், அந்த ஜும்மா வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மலக்கு என்னப்பான்னு கேட்பாங்க. இவ்வளோ நாளாக கத்திக்கிட்டு இருக்காங்க. டெய்லி இமாம் மோகன் சாப் என்ன செய்கிறாரு, உங்கள் ஏரியாவில் நின்று தொழுகைக்காக போட்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் ஹயாலஸ்ஸலா வாங்க தொழுங்க, கண்டுக்கவே இல்லை. ஹையாலல் பலா ஒரு நன்மைக்காக வாங்க கூட்டம் வரல. இப்போ நாங்கள் கூட்டம் நன்மைகளுக்கு காது கேட்காது. வருஷத்துக்கு ஒரு மாதிரி தொழுகிறாரு, வருஷத்துக்கு ஒரு மாதம் முறை ரம்ஜானில் தொழுகிறாரு. இந்த மாதிரிலாம் பார்ட்டிகள்லாம் வரும். அந்த நேரத்தில் வந்து கத்தும் போது கேட்பாங்க. அப்போது நடந்து போச்சு, தவறு கொடுங்க. அப்படின்னா ஹத்தா இதா ஜாஊஹா
وفتحت أبوابها وقال لهم خزنة ألم يأتكم رسل அல்லாஹுடைய ஆயத்துகள் சொல்லக்கூடிய ரசூல்மார்கள் வரவில்லையா, நபிமார்கள் உங்களிடத்தில் வரவில்லையா, அடுத்த கட்டமாக உங்களிடத்தில் உலமாக்கள் வரவில்லையா, உங்களுடைய ஹஜ்ரத்துமார் வரவில்லையா, இந்த குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கவில்லையா என்றெல்லாம் கேட்கப்படும். எதுவுமே வரலன்னு சொன்னா ஆயாத்து இசக்கீஹிம் வயுஅல்லிமுல்கிதா, உனக்குன்னு ஒரு அறிவு இருக்குல்ல, அந்த அறிவை கொண்டாவது நீ சிந்தித்து பார்த்தியா இந்த குர்ஆன அப்படின்னு அல்லாஹ் கேள்வி எழுப்புறான். அந்த மாதிரி அந்த நரகவாசிகளை பார்த்து கேட்பாருங்க. ஆகையால் அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹ்வின் நேரடியார்களே, இந்த உலக வாழ்க்கையை நம்ம ஒரு ஹெஷாரா மாதிரி நடந்துக்கணும். நல்லதை செஞ்சால் நல்லதாக நடக்கும், கெட்டதை செஞ்சால் கெட்டது மாதிரி தான் நடக்கும். நம்முடைய மௌத்தும் கெட்டதில் தான் நிற்கும். நல்லது செஞ்சீங்கன்னா நல்ல மௌத்தாக இருக்கும். அந்த நரகம் ஒரு கொடுமையானது. அதில் நரகத்தில் உங்களுக்கு தரக்கூடிய உணவுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம உடம்புல சீ வருது இல்லையா, கெட்டு போன ரத்தம், இதுதான் நமக்கு கொடுப்பாங்க. அதே நேரத்தில் இந்த தண்ணின்னு என்று கேட்டால், அந்த தண்ணி கொடுக்குற தண்ணி எது இருக்குமா, சுடு தண்ணியாக இருக்கும். இங்கே கூலிங் தண்ணி நம்ம குடிக்கிறோமே, அந்த மாதிரி அங்கே கிடைக்காது. அது என்ன தண்ணியாக இருக்கோ, சுடு தண்ணியாக இருக்கும். அதை வேண்டாம், அவர் சூடாக இருக்கு எட்மாறாதீங்கன்னு நீங்கள் சொல்வீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவங்களுடைய உதட்டுக்கு முன்னாடி எடுத்துக்கும் போது மேல் உதடு இருக்கு, அது நத்தியை ஒட்டிக்கொள்ளும், கீழ் உதடு நடையை கீழே தூங்கி விடுமா, அந்த அளவுக்கு அந்த சூடு இருக்கும். அது ஒரு முறை அவருடைய வாயை திறந்து ஊற்றுவாங்க. ஊற்றுனா உள்ளத்தில் இருக்க குடல் எல்லாம் வேதி அடித்த மாதிரி வெளியே விழுந்துடும். அந்த அளவுக்கு உஷ்ணமான அந்த நரகத்துடைய தண்ணி இருக்கும். நீ பசிக்குதுன்னு கேட்டால் அங்கே கல்வி மரத்தினுடைய அங்கே உனக்கு உணவாக கொடுக்கப்படும். தப்பும் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான பழம் தான் வருது. அது முள்ளாக இருக்கும், கடிப்பதற்கு முடியாது, கசக்கக்கூடியதாக இருக்கும். அந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த உணவாகவும் கொடுக்கப்படும். அதே சுவர்க்கத்திற்கு ஒரு ஆள் உள்ள போறாருன்னு சொன்னால், அவர் போன உடனே சலாமுன் அலைக்கும் திபுத்தும் பதுகுலுஹா காலிதீன், உள்ள வாங்க, நிம்மதியாயிருங்க, நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு முதல்ல சுவர்க்கவாசிக்கு தரக்கூடிய உணவு எது தெரியுமா? மீனுடைய ஈரல். மீன் இருக்குல்ல, அதுக்குள்ளார ஈரல் இருக்கு. நம்ம ஈரல் இங்கே சாப்பிட மாட்டோம், மீன் ஈரலை தூக்கி கலாசிடுறோம். ஆனால் அந்த மீனுடைய ஈரல் தான் வறுத்து ஊருள் மீன் கொண்டாந்து உங்களை வாயில வச்சு ஊட்டி விடுவாங்களாம் இந்த தொழுகாளிகளுக்கு. அன்புக்குரிய தோழர்களை, நேரம் இல்லாதனால நிறைய விஷயங்களை சுவர்க்கத்தையும் நரகத்தையும் சேர்த்து உங்களை சொல்லும் போது புரிஞ்சுக்கணும். ஆனால் இன்னைக்கு நம்ம ஜமாத்து தொழுகை விடாமல் ஐவேளை தொழுகையை சரியாக பேணி தொழக்கூடிய ஒரு பாக்கியசாலிகளாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. நாம் வாழ்வோம் என்று சொன்னால் ஈமானுடன், இஹ்லாசுடன், மன தூய்மையுடன் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஈமான் அதிகரித்து நம்முடைய நற்செயல்களை செய்யக்கூடியவர்களாகவும், நரகத்திலிருந்து தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. ரப்பனா தகப்பல் துஆனா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம் யா மௌலா யா கரீமுர் ரஹீமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الذي أرسل رسوله